இன்னைக்கு மகா கந்தி சஷ்டியோட 7வது நாள் தாங்க. 7வது நாள் திருக்கல்யாணம் தானே. அதோட வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம மினி பிளாக்ல பார்க்க போறோம். 7வது திருக்கல்யாணம் 7வது நாள் அன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சேன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. காலையிலே பூஜை பண்ணியாச்சு. 6 விளக்கும் ஏத்திட்டு சஷ்டி கோலத்திலும் போட்டு விளக்கும் ஏத்தி நம்ம தீப ஆராதனை காட்டியாச்சு. மதியமா நம்ம கல்யாணத்துக்கு என்னென்ன செய்யறோன்றத பார்க்கலாமா. வாழைக்காய் பொரியல், சாதம், சாம்பார், வடை, பாயாசம் இது எல்லாம் தாங்க செஞ்சிருந்தேன். கண்டிப்பா ஒரு இடத்துலயும் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி வைப்பாங்க. நானுமே பாத்தீங்கன்னா இதுல தயிர் சாதமும் இந்த வாட்டி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தயிர் சாதம் வைக்கணும். அதனாலதான் தயிர் சாதம் கண்டிப்பா இதுலயும் சேர்த்திருந்தேங்க. இந்த கந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மேற்கொண்டு இருக்கீங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியா நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. இதை செய்ய முடியாம சில பேர் தவிப்பாங்க. அவங்களுக்காகவும் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காகவும் என்னுடைய வேண்டுதல் கண்டிப்பா இருக்கும். எல்லாருடைய வேண்டுதலும் நல்லபடியா நிறைவேறணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலும் இதை பார்க்கும்போது வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். இந்த முருகப்பெருமான் கண்டிப்பா யாருடைய நம்பி இருக்கிறோமோ கண்டிப்பா இவரை நம்பி இருந்தா ஏமாத்த மாட்டாரு அப்படின்ற சொல்லிதான் இந்த கலியுக தேவனுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு வழிபாடுமே நம்ம நம்பிக்கையா இந்த வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பா இந்த வழிபாடு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க. நல்லதே நடக்கும். வேல் முருகனுக்கு அரோகரா. நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அரோகரா சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.